பார்க்கின்ற வேலையை நம்மால் பார்க்க முடியவில்லை. இது 62 பக்தவச்சலம் சொன்னது. அன்றைக்கு பொட்டல்வெளியிலே ஒன்றிய கழக கூட்டம் நடக்கும். இன்றைக்கு பந்தல் மாறி இருக்கிறது. சுட்டரிக்கும் வெயிலே கூட்டம். இன்றைக்கு ஏசியில் உட்கார்ந்துருக்கிறோம். அன்றைக்கு சிங்கிள் டீ, இன்றைக்கு சேகர் பாபு காடை கவுதாரி பிரியாணி வரை போய்விட்டார். உணவு மாறி இருக்கிறது, உடை மாறி இருக்கிறது, பந்தல் மாறி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனின் வீரியம் இன்னும் மாறவில்லை என்பதற்கு அடையாளம் தான் இந்த பந்தல். அதே வீரியத்தை நான் பார்க்கிறேன். சிங்கிள் டீ கொடுத்த ஒன்றிய கழக தேர்தலை நடத்தி அந்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக பெரம்பலூரில் இருந்தவன் நான். அதற்கு பிறகு கலைஞரால் அரியலூர் பெரம்பலூர் ஒரே மாவட்டமாக இருந்தபோது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராகவும் இருந்தவன். கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக தமிழ்நாடு முழுக்க சுற்றியவன். இப்போது துணை பொதுச் செயலாளர். நான் அந்த உணர்வோடு சொல்கிறேன், ஏதோ பக்தவச்சலம் சொன்னார் என்பதற்காக மட்டுமல்ல, நம்முடைய தொழில்நுட்பம் மாறி இருக்கிறது, வசதி மாறி இருக்கிறது, வாய்ப்புகள் மாறி இருக்கிறது. நடந்தே பொதுக்கூட்டத்துக்கு போன தொண்டர்களை அறிவேன், மாட்டு வண்டி கட்டி கொண்டு கூட்டத்துக்கு போனவர்களை அறிவேன். இரவிலே பஸ்ஸை விட்டுவிட்டு பஸ் ஸ்டாண்டிலே படுத்திருந்து விட்டு அடுத்த நாள் பொதுக்கூட்டத்தை கேட்டுவிட்டு வந்தவர்களை எல்லாம் அறிவேன். இன்றைக்கு எல்லோரிடத்திலேயும் கார் இருக்கிறது, 2 சக்கர வாகனம் இருக்கிறது. ஆனால் பெரியார், அண்ணா, கலைஞர் ஏற்றி வைத்த லட்சிய தீபத்தை இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் மறக்காமல் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் தான் இந்த கூட்டம். எனவே இப்படிப்பட்ட எழுச்சிமிக்க கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கின்ற அத்தனை பேருக்கும், கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை, பாராட்டுதலை மீண்டும் மீண்டும் புலப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன்.